வணக்கம். இன்னைக்கு நாம எல்ஐசியோட ஜீவன் உத்சவ் பாலிசியை பத்தி தான் பார்க்க போறோம். வாழ்நாள் பூரா ஒரு ஸ்டெடியான இன்கம் கேட்கவே நல்லா இருக்குல்ல? அது எப்படி சாத்தியம்னு வாங்க இப்ப தெரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி. நீங்க சம்பாதிக்கிற வருமானம் உங்க ஆயுஸ்க்கும் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? நிச்சயமா ஆமான்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா அதுதானே நம்ம எல்லாருடைய ஃபினான்ஷியல் கனவு. சரி, இந்த ஜீவன் உத்சவ் பாலிசியை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாம். முதல்ல இது என்னன்னு பாப்போம். அப்புறம் யாருக்கெல்லாம் இது கிடைக்கும், பிரீமியம் எப்படி வேலை செய்யுது, நம்மளோட லைஃப் லாங் இன்கம் ஆப்ஷன்ஸ் என்னென்ன, மத்த பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துட்டு கடைசியா ஒரு சூப்பரான உதாரணத்தோட இதை முடிப்போம். ஓகே, அப்போ முதல் விஷயத்துக்குள்ள போலாம். இந்த ஜீவன் உத்சவ் அப்படின்னா என்ன? அதோட முக்கிய வாக்குறுதி, அதோட கோர் ப்ராமிஸ் என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு 2-in-1 பிளான். அதாவது உங்க சேமிப்பும் வளரும், உங்க குடும்பத்துக்கு ஒரு லைஃப் கவரும் கிடைக்கும். ஆனா இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? பிரீமியம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்நாள் முழுக்க ஒரு வருமானத்தை உருவாக்குறது தான். சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பாலிசியை யாரெல்லாம் எடுக்கலாம், அதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்னு பார்க்கலாம். இந்த விஷயத்துல இது ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான ஒரு பாலிசின்னு சொல்லலாம். பாருங்க, 90 நாள் குழந்தையிலிருந்து 65 வயசு வரைக்கும் யார் வேணாலும் இதுல சேரலாம். பிரீமியம் கட்டுற காலத்தையும், அதாவது பிபிடியை 5 வருஷத்துல 16 வருஷம் வரைக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், மினிமம் சம் அஷ்யூர்ட், அதாவது அடிப்படை காப்பீட்டு தொகை குறைஞ்சது 5 லட்ச ரூபாவது இருக்கணும். இப்போ நம்ம 3வது பகுதிக்கு வந்திருக்கோம். நீங்க கட்டுற பணம் எப்படி வளருது, இதுல கேரண்டீட் அடிஷன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த பாலிசியோட வளர்ச்சியை புரிஞ்சிக்க ஒரே ஒரு நம்பர் போதும். அது 40. என்னது 40ன்னு பாக்குறீங்களா? அதாவது நீங்க பிரீமியம் கட்டுற ஒவ்வொரு வருஷமும் உங்க பேசிக் சம் அஷ்யூர்ட்ல இருக்கிற ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் எல்ஐசி 40 ரூபாயை ஒரு கேரண்டீட் அடிஷனா உங்க பாலிசியில சேர்த்துக்கிட்டே வரும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை அந்த கேரண்டீடு, அதாவது உத்தரவாதம்ங்கிறது தான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் எப்படி போனாலும் சரி, இந்த பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுல எந்த மாற்றமும் இருக்காது, கன்ஃபார்ம்டா கிடைக்கும். இந்த ஒரு நிச்சயத்தன்மை தான் இந்த பாலிசியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சரி, அடுத்து இந்த பாலிசியோட ஹார்ட்டுக்கே வந்தாச்சு. அதாவது வாழ்நாள் வருமானம். இந்த வருமானத்தை வாங்குறதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்கறாங்க. அந்த 2 ஆப்ஷன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க பிரீமியம் கட்டுற காலம் முடிஞ்சதும் உங்க வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு வருஷமும் உங்க பேசிக் சம் அஷ்யூர்ட்ல 10% உங்களுக்கு வருமானமா வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்ப அந்த 2 ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் 1, ரெகுலர் இன்கம். இது ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு வருஷமும் கரெக்டா பணம் உங்க கைக்கு வந்துடும். ஒரு ப்ரிடிக்டபிள் இன்கம் வேணுங்கிறவங்களுக்கு இது பெஸ்ட். ஆப்ஷன் 2, ஃப்ளெக்ஸி இன்கம். இதுல உங்களுக்கு வர்ற வருமானத்தை நீங்க எடுக்காம அப்படியே விட்டுடலாம். அப்படியே நீங்க சேர்க்கிற தொகைக்கு வருஷத்துக்கு 5.5% வட்டி கிடைக்கும். தேவைப்பட்டா அந்த மொத்த தொகையிலிருந்து 75% வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று ஸ்டெடியான இன்கம், இன்னொன்று ஃப்ளெக்சிபிளான growth. உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்கம் பத்தி பார்த்தாச்சு. இப்போ இந்த பாலிசியில இருக்கிற பாதுகாப்பு அம்சங்கள், அதாவது டெத் பெனிஃபிட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஒருவேளை பாலிசிதாரருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவரோட நாமினிக்கு சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் மற்றும் அதுவரைக்கும் சேர்ந்த எல்லா கேரண்டீட் அடிஷன்ஸும் சேர்த்து கொடுப்பாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நாமினிட்டு கிடைக்கிற தொகை கட்டின மொத்த பிரீமியத்துல 105% குறையாம இருக்குங்கிற உத்தரவாதமும் இருக்கு. இது மட்டும் இல்ல, 2 வருஷம் பிரீமியம் கட்டினதுக்கு அப்புறம் லோன் வசதியும் உண்டு. கூடவே ஏடிசி 1010D வரி சலுகைகளும் இருக்கு. இது வரைக்கும் தியரியா நிறைய பார்த்தோம்ல. இப்போ இதெல்லாம் நம்பர்ஸ்ல எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிறிஸ்டல் கிளியரா புரியும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு 30 வயசாகுது. அவர் 10 லட்சம் ரூபாய்க்கு பேசிக் சம் அஷ்யூர்ட் எடுத்து 10 வருஷத்துக்கு பிரீமியம் கட்டுறதா முடிவு பண்றார். இதுக்கு அவர் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1,17,000 ரூபாய் பிரீமியம் கட்டுவார். இப்போ மேஜிக் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. 1, அவர் 10 வருஷத்துக்கு பிரீமியம் கட்டுறார். 2, அந்த 10 வருஷத்துல அவருக்கு 4 லட்சம் ரூபாய் கேரண்டீட் அடிஷனா சேருது. 3, 11வது வருஷத்துல இருந்து அவரோட ஆயுள் முழுக்க ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் ரூபாய் வருமானம் வந்துகிட்டே இருக்கும். 4, ஒருவேளை அவர் 75 வயசுல இறந்துட்டாருன்னு வச்சுக்கிட்டாலும் அவரோட நாமினிக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் கூட சேர்ந்த 4 லட்சத்தையும் சேர்த்து மொத்தம் 14 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஸோ யாருக்கெல்லாம் ஒரு கேரண்டீடான லாங் டேர்ம் இன்கம் வேணுமோ அவங்களுக்காகவே பிரத்யேகமா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு பிளான்னு இதை சொல்லலாம். நம்ம இந்த விளக்கத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக. உங்க ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கு இந்த மாதிரி ஒரு உத்தரவாதம் தேவைப்படுதா? உங்களுடைய நிதி திட்டத்துல இந்த ஜீவன் உற்சவ் பாலிசிக்கு ஒரு இடம் இருக்கான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க.